வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் பஞ்சாங்கம் 365 சேனல். நவராத்திரிங்கிறது என்னது, அதை ஏன் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்கன்றத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழ் பஞ்சாங்கம் 365 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நவராத்திரி என்றால் 9 இரவுகள். இந்த 9 நாட்களும் துர்கா தேவியின் 9 வடிவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. இது இந்து மதத்தின் மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்று. புராணக்கதை. தேவி துர்கா சப்தசதி அப்படின்ற புத்தகத்தில் வர கதைப்படி என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். அசுரராஜன் மகிஷாசுரன் கடுமையான தவம் செய்து ஆண் அல்லது தேவனால் யாரும் என்னை வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றான். அந்த வரத்தை வைத்து உலகத்தையும் கொடுமைப்படுத்தினான். தேவதைகள் விஷ்ணு, பிரம்மா, சிவனிடம் உதவி கேட்டு சென்றனர். அவர்களின் சக்திகளில் ஒன்று சேர்ந்து பிரகாசமான தேவியை உருவாக்கின. அதுதான் துர்காதேவி. துர்காதேவியும் மகிஷாசுரனும் 9 நாட்கள் 9 இரவுகள் கடுமையான போரிட்டனர். 10ஆம் நாளான விஜயதசமி அன்று துர்காதேவியே மகிஷாசுரனை அழித்தார். அந்த நாளிலிருந்து அசுர சக்திகள் மீது தெய்வீக சக்தியின் வெற்றியாக நவராத்திரியை கொண்டாடப்படுகிறது. ஆன்மீக அர்த்தம். இந்த 9 நாட்கள் அறியாமையிலிருந்து ஞானத்திற்கான பயணத்தை குறிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவம் கொண்ட சக்தியை வழிபடுகிறோம். சைலபுத்ரி முதல் சித்திதாத்ரி வரை நோன்பு, ஜபம், பூஜைகள் மூலம் மனசுத்தம் அடைகிறது. தமிழர்களின் வழக்கத்தில் வீட்டில் கொலுபொம்மை வைத்து பிரபஞ்சத்தையும் தெய்வ கதைகளையும் சித்தரிக்கிறார்கள். நவராத்திரியின் சிறப்புகளை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். சக்தி, ஞானம், அமைதி, செழிப்பு கிடைக்கும். அறம் எப்போதும் அநியாயத்தை வெல்லும் என்ற நினைவூட்டல் செய்யும். விஜயதசமி நாள் கல்வி, கலை, தொழில் போன்றவற்றை தொடங்க சிறந்த நாளாக கருதப்படுகிறது.